ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் அண்ட் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற சின்ன நினைவூட்டலோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ் இல்லையா, அதாவது காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலங்கள்னு வரும்போது ஒரே ஒரு காலங்கள் இல்லாம, அதாவது 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரூலை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களை நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப எல்லா ரூலுமே ஒண்ணு போல இல்லாம ஒவ்வொருத்துக்கு ப்ரெசென்ட்ல நிகழ்ல பேசினா அப்படி இருக்கலாம், அதுவே ப்ரெசென்ட்டை கண்டினியூஸா பேசினா அப்படி இருக்கலாம், பாஸ்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு அர்த்தங்களுமே ஒவ்வொரு வாக்கியத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துட்டே இருக்கும். அதன் அடிப்படையில நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் இல்லையா. அதாவது ஃபியூச்சர்ல பேசக்கூடிய நடந்திருக்கும், நடந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு எப்படி பர்ஃபெக்டா பேசலாம், அதையும் பாசிட்டிவா எப்படி பேசலாம் அப்படிங்கறதா. இதுல நெகட்டிவ்ஸ் இருக்கு, இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினரியாவும் இருக்கு. பட் நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம்? பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம டென்ஸ் பார்த்தாச்சு, டென்ஸ்னுடைய ரூல் சொல்லியாச்சு, பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இந்த பக்கம் சப்ஜெக்டும், அந்த பக்கம் அந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான, நிறைவடைகிறதுக்கான சென்டென்சஸும் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாக்கியம் கொஞ்சம் அழகா ப்ராப்பரா நமக்கு உட்காரும், செட்டில் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் வார்த்தை எடுக்கிறீங்கன்னா அந்த ஆக்ஷன் வார்த்தைக்கு தமிழ் ஆக்கங்களையும் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ சிரமப்படாம ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன வெர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ் இதை பற்றி தான் எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். அண்ட் வெர்ப் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் V1 ப்ரெசன்ட், V2 பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ என்ன வெர்ப் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறது ஃபினிஷ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபினிஷ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது? முடிக்கிறது இல்லையா. ஸோ ஃபினிஷ் அப்படிங்கிறது முடிக்க. ஸோ இதே V2 and V3 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபினிஷ்ட். ஃபினிஷ்ட்னு வரும்போது முடிந்தது. ஸோ ஃபினிஷ், ஃபினிஷ்ட் அப்படின்னு முடிக்க, முடிந்தது அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ வெர்ப் ரெடி ஆயிடுச்சு, ஆக்ஷன் வெர்ப். அடுத்தது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேணும்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, தென் இட். இவங்கெல்லாம் எந்த ரோல்ல இருக்காங்க? சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய ரூல் will have plus V3 அப்படிங்கிறது தான். ஸோ V3 அப்படிங்கும் போது which stands for past participle, அதுதான் இண்டிகேட் பண்ணோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன ரெடி? ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். We will have, V3ங்கிறது finished. We will have finished. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? நாங்கள் முடித்திருப்போம் அப்படிங்கறது சொல்லியாச்சு. We will have finished. எதை முடித்திருப்போம் அப்படின்னா we will have finished this book. இதை நீங்க எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். this book தான் சொல்லணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த thisங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ்லயும் பிரிச்சு சொல்லியிருப்பேன். அந்த, இந்த அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அப்படிங்கிறது திஸ்ல வரும், அந்தங்கிறது தட்ல வரும் இல்லையா. அது இது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ we will have finished this bookனா அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த புக்கை நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ we will have அப்படின்னும் போது நாங்கள், நாங்கள் this புக்னு இருக்கு இல்லையா. அப்ப இந்த புத்தகத்தை என்ன பண்ணிருப்போம்? will have finished இல்லையா. ஸோ
ஸோ முடிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான். இங்க ஏன் முடித்திருப்போம்னு சொல்றோம், இங்க நாங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால 2 பேர் ஆக்ஷன் நடக்குது. ஸோ 2 பேர் அந்த வேலையை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, அந்த புக்கை வந்து முடிச்சிருப்பாங்க. எதிர் அந்த புக்கை படிச்சு முடிச்சிருக்கலாம், இல்லை எழுதியிருக்கலாம், இல்லைன்னா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கலாம், எனிதிங். ஸோ அப்ப அதை வந்து என்ன பண்றாங்க, ஜென்ரலா சொல்றாங்க, we will have finished this book. இந்த புக்கை முடிச்சிருப்போம் நாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப நாங்கள் அப்படிங்கிறது வந்து வி அப்படிங்கிற இடத்துல நாங்கள் அப்படின்னு will have finished வரும்போது தான் எங்க வராங்க, இந்த இடத்துல வராங்க. அப்ப இவங்க 3வது இடத்துல, this bookன்றது 2வது இடத்துல இருக்கு. ஆனா இங்க வரும்போது லாஸ்ட்ல தான் this book இருக்கு. ஸோ அப்ப நமக்கு எது மாறி இருக்கு, இந்த இடத்துல வி நாங்கள் வந்திருக்கு, this புக்குங்கிறது செகண்டா வந்திருக்கு. தேர்டா வரும்போது will have finished முடித்திருப்போம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இந்த சிம்பிளான சென்டென்ஸ் இன்னும் நீங்க மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ எப்படி மேக் ஓவர் பண்ணலாம்னா, we will have finished the competitions சொல்லலாம், இல்லை we will have finished the test சொல்லலாம், we will have finished the song, அதாவது நீங்க என்ன சொல்றது ரைட்டிங் ஒர்க் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், கண்டினியூஸா கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கண்டினியூட்டிங்கிறது எங்க வரும்னா, ஆஃப்டர் ஃபினிஷ்ட்ல தான், இந்த இடத்துல இருந்து தான் வரும் நமக்கு. இந்த இடத்த நீங்க என்ன ஃபில் பண்றீங்களோ ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு வந்து வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சப்ஜெக்ட் ரூல் வேர்ப் மட்டும் அப்ளை பண்றேன், ஏன்னா அந்த சென்டென்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போது நீங்க ஈஸியான சென்டென்சஸா we will have finished, I will have finished, they will have finished அப்படின்னு சொல்லலாம். they will have finished eating and he will have finished writing, she will have finished singing. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்ஷனா சொல்லிக்கலாம். மேம் சிங்குங்கிறது ஆக்ஷன் வார்த்தை, அதாவது வேர்ப் ஃபார்ம் இல்லையா, அப்ப அது வேர்ப் ஃபார்மா வரல, நான் சொல்ல சிங்கிங் அதாவது பாடுறது அப்படிங்கிறதா, நீங்க அது ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸா நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவான கோர்வையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த திஸ்ங்கிறது மட்டும்தான் பயன்படுத்தணுமானா கிடையாது, நீங்க அதை மாத்திக்கலாம். திஸ்ங்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம், தட்ங்கிறத கொடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது நீங்க வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த புக் அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த புக்கோட நேமே நீங்க கொடுத்துக்கலாம். we will have finished the book of secret அப்படிங்கிறது. அப்ப the book of secretன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த புக்குனுடைய பெயர் சீக்ரெட் இல்லையா. ஸோ அந்த அந்த சீக்ரெட்டுங்கிறது புக்குன்றதை நான் குறிக்கிறேன். ஸோ அதனால த புக் ஆஃப் சீக்ரெட் அப்படிங்கிறது சொன்னேன். ஏன்னா இப்ப we will have finished the secretன்னு சொன்னா, சீக்ரெட்ன்ற வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரகசியம்ன்றது தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அப்ப ரகசியத்தை முடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ரகசியத்தை முடிச்சிருக்க மாட்டோம், ஸோ அந்த புக்கோட ரகசியத்தை முடிச்சிருக்கோம், த புக் ஆஃப் சீக்ரெட் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு இந்த ரூலை வச்சுட்டு ஸோ ஒரு 5 to 10 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.